ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் டீச்சர் வாசன். தன்னுடைய பொண்ணு லேட்டாக வந்ததை பார்த்த ஒரு தாயார் அந்த பொண்ணை திட்டுறாங்க. அம்மாவும் பொண்ணும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். வேர் யூ டில் திஸ் டைம்? டு யூ நோ இட் இஸ் 10:30? சரி, இப்போ கவனிங்க. ARE ஆர் இதோட பாஸ்ட் தான் WERE. வேர் ஆர் யூ அப்படின்னா வேர் ஆர் யூ அப்படின்னா நீ எங்க இருக்கிற. வேர் யூ அப்படின்னா நீ எங்க இருந்த. TILL டில் அப்படின்னா வரைக்கும் அப்படின்னு அர்த்தம். டில் திஸ் டைம் அப்படின்னா இந்த டைம் வரைக்கும். பேச்சு தமிழுக்கு ஏற்ற மாதிரி இந்த நேரம் வரைக்கும், இது வரைக்கும். வேர் யூ டில் திஸ் டைம் அப்படின்னா இது வரைக்கும் நீ எங்க இருந்த. டு யூ நோ இட் இஸ் 10:30? 10:30 மணி ஆகுதுன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இப்படி அம்மா கேட்ட உடனே அதுக்கு பொண்ணு என்ன சொல்றாங்க? த ஆட்டோ டின் கம் ஆன் டைம் அண்ட் தேர் வாஸ் ஹெவி டிராஃபிக். டிட்டு நாட் இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் டின்ட். பேசும் பொழுது டின் அப்படின்னு தான் பேச முடியும். த ஆட்டோ டின்ட் கம் அப்படின்னு பேசினா அது நல்லா இருக்காது. த ஆட்டோ டின் கம் அப்படின்னா ஆட்டோ வரல, ஆன் டைம் டைமுக்கு, அண்ட் மற்றும் தேர் வாஸ் ஹெவி டிராஃபிக் ரொம்ப ஹெவி டிராஃபிக் இருந்துச்சு அப்படின்னு அர்த்தம். வாஸ் அப்படின்னா இருந்தது அப்படின்னு அர்த்தங்களா? சரி, இப்போ கவனிங்க. IS அப்படின்னா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். IS இதோட பாஸ்ட் வாஸ் இருந்தது, மனசுல வச்சுக்கோங்க. அதே போல கவனிங்க, இந்த தேர் அப்படின்ற வார்த்தை ஒரு வாக்கியத்தோட முதல் வார்த்தையா வந்துருச்சுன்னா அதுக்கு அர்த்தம் என்பதே கிடையாது. அதனால இங்க அங்கே அப்படின்னு நீங்க அர்த்தம் எடுத்துக்க கூடாது. இப்போ தேர் வாஸ் ஹெவி டிராபிக் இது ஒரு வாக்கியம் இல்லைங்களா? அப்போ இந்த வாக்கியத்தோட முதல் வார்த்தையா தேர் வந்திருக்கு. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு வாக்கியத்தோட முதல் வார்த்தையா தேர் வந்துருச்சுன்னா அதுக்கு அர்த்தம் என்பதே கிடையாது. தேர் வாஸ் ஹெவி டிராபிக் அப்படின்னா ஹெவி டிராபிக் இருந்துச்சு. தேர் இஸ் ஹெவி டிராபிக் அப்படின்னா ஹெவி டிராபிக் இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரி, இப்படி சொன்ன உடனே அதுக்கு அம்மா என்ன சொல்றாங்க? வாட் எவர் த டிராபிக் இஸ், ஷுடன்ட் யூ மெசேஜ் மீ அட்லீஸ்ட்? வாட் எவர் த டிராபிக் இஸ், டிராபிக் என்ன வேணா இருக்கட்டும், என்ன வேணா டிராபிக் இருக்கட்டும். ஷுடன்ட் யூ மெசேஜ் பண்ணக்கூடாதா? மீ எனக்கு, அட்லீஸ்ட் மெசேஜ் கூட. அந்த அட்லீஸ்ட் அப்படின்னா கூட, ஒரு மெசேஜ் கூட பண்ணக்கூடாதா எனக்கு? புரியுதுங்களா? சரி, என்ன டிராபிக்கா இருந்தாலும் எனக்கு ஒரு மெசேஜ் கூட பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பொண்ணு, மை இன்டர்நெட் வாஸ் நாட் ஒர்க்கிங்மா, ப்ளீஸ் டோன்ட் ஷவுட். மை இன்டர்நெட் வாஸ் நாட் ஒர்க்கிங் அப்படின்னா என்னுடைய இன்டர்நெட் வேலை செய்யலை. ப்ளீஸ் டோன்ட் ஷவுட் அப்படின்னா தயவு செஞ்சு கத்தாதீங்க அப்படின்னு அர்த்தம். இதுக்கு அம்மா என்ன சொல்றாங்க? ஹவ் வில் ஐ நாட் ஷவுட்? இட் இஸ் நாட் சேஃப் ஃபார் அ கேர்ள் டு டிராவல் அலோன் சோ லேட் இன் த நைட். ஷவுட் அப்படின்னா கத்துறது இல்லைங்களா? சரி, ஓகே. ஹவ் வில் ஐ நாட் ஷவுட் அப்படின்னா எப்படி நான் கத்தாம இருப்பேன்? இட் இஸ் நாட் சேஃப் இது சேஃப் கிடையாது. ஃபார் அ கேர்ள் ஒரு பொண்ணுக்கு, டு டிராவல் பயணம் செய்வது, அலோன் தனியாக, சோ லேட் இன் த நைட் நைட்டு இவ்வளவு லேட்டா. தமிழ் வாக்கியங்களை பார்த்தீங்கன்னா பேச்சு தமிழுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இந்த டிராவல் அப்படின்னா பயணம் அப்படின்னு தான் அர்த்தம். அது எங்க இங்கிலீஷ்ல இல்லை அப்படிலாம் கேட்காதீங்க. இங்கிலீஷ்ல ஸ்போக்கன் இங்கிலீஷுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு, தமிழுக்கு பேச்சு தமிழுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. தமிழ்ல இப்ப நாம இப்படி பேசுறோம் இல்லையா, அதை இங்கிலீஷ்ல இப்படி பேசுங்க. சரிங்களா? ஓகே. எப்படி நான் கத்தாம இருப்பேன்? இவ்வளவு ராத்திரியில ஒரு பொண்ணு தனியா வர்றது பாதுகாப்பானது இல்ல, சேஃப் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பொண்ணு, இங்கிலீஷ் ஈஸியா பேசணுமா? தமிழ் அர்த்தத்தோட 1000 டெய்லி யூஸ் சென்டென்ஸ் இருக்கிற PDF ஃபைல வெறும் 199 ரூபாய்க்கு தர்றோம். இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது புக் இல்ல, PDF ஃபைல். ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா PDF ஐ உடனடியா வாங்கிக்கலாம். வாட்ஸ்அப் பண்ணுங்க, வாங்கிக்கோங்க. ஐ நோமா, ஐ வாஸ் வித் மை கலீக் ஒன்லி. ஷீ டிராப்ட் மீ இன் ஹர் ஸ்கூட்டி. ஐ நோமா, எனக்கு தெரியுமா. ஐ வாஸ் அப்படின்னா நான் இருந்தேன், வித் மை கலீக் என்னுடைய கலீகுடன். கலீக் அப்படின்னா கூட வேலை பார்க்குறவங்க, அது ஆணாவும் இருக்கலாம் பெண்ணாவும் இருக்கலாம். ஐ வாஸ் வித் மை கலீக் ஒன்லி அப்படின்னா நான் என் கலீக் கூட தான் இருந்தேன். ஷீ டிராப்ட் மீ அவ என்ன டிராப் பண்ணா, இன் ஹர் ஸ்கூட்டி அவளுடைய ஸ்கூட்டியில. சரி, இப்போ கவனிங்க, சில பேருக்கு இந்த குழப்பம் இருக்கும். இது கலீகா இல்லை கொலீகா, எப்படி உச்சரிக்கணும்? நீங்கள் எப்படி வேணா உச்சரிச்சுக்கோங்க. ஆனால் உங்கள் கூட இருக்கிறவங்க கொலீக் அப்படின்னு உச்சரிச்சாங்கன்னா நீங்களும் கொலீக் அப்படின்னு உச்சரித்து பேசிக்கோங்க. நீங்கள் போயிட்டு கலீக் அப்படின்னு உச்சரிக்காதீங்க. கலீக் அப்படின்னு உச்சரிச்சாங்க அப்படின்னா நீங்கள் கலீக் அப்படின்னு பேசிட்டு போங்களேன். நமக்கு எதுக்கு வம்பு? சரிங்களா? ஓகே, நீங்கள் ஒரு வித்தியாசமாக பேசி அப்புறம் நம்மளை முட்டாள் ஆக்கிடுவாங்க. சரிங்களா? மொத்தத்தில் 2 ப்ரொனன்சியேஷனுமே கரெக்டு தான். கலீக் அப்படின்னு உச்சரிச்சுக்கலாம், கொலீக் அப்படின்னு கூட உச்சரிச்சுக்கலாம், தப்பு கிடையாது. சரிங்களா? ஓகே. என்ன சொல்கிறாங்க? எனக்கு தெரியுமா, நான் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட் கூட தான் இருந்தேன். அதாவது கலீக் அப்படின்ற வார்த்தைக்கு பேச்சு தமிழுக்கு ஏற்ற மாதிரி ஆஃபீஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். ஆனால் தமிழ்லேயே நிறைய பேர் கலீக் அப்படின்னு தான் பேசுவாங்க. கலீக் இல்லைன்னா கொலீக். சரி,
அவ தான் ஸ்கூட்டியில் என்ன ட்ராப் பண்ணா அப்படின்னு அர்த்தம். சரி, ஓகே. அதுக்கு அம்மா, இஃப் யூ ஆர் கெட்டிங் லேட் ஃப்ரம் த ஆஃபீஸ் டெல் யுவர் ஃபாதர், ஹீ வில் கம் அண்ட் பிக் யூ அப். இஃப் யூ ஆர் கெட்டிங் லேட், உனக்கு லேட் ஆகுதுன்னா, உனக்கு லேட் ஆகிறது என்றால் ஃப்ரம் த ஆஃபீஸ்ல இருந்து டெல் யுவர் ஃபாதர், உன்னுடைய அப்பா கிட்ட சொல்லு, டெல் யுவர் ஃபாதர், ஹீ வில் கம் அண்ட் பிக் யூ அப், அவர் உன்னை வந்து பிக்கப் பண்ணிக்குவாரு. ஹீ வில் கம் அப்படின்னா அவர் வருவார், அண்ட் மற்றும் பிக் யூ அப், உன்னை பிக்கப் பண்ணிப்பாரு. ஓகேமா, நெக்ஸ்ட் டைம் ஐ வில் டெஃபினெட்லி கால் ஹிம், டோன்ட் வரி. ஓகேமா, சரிம்மா, நெக்ஸ்ட் டைம், அடுத்த முறை, அடுத்த தடவை, ஐ வில் டெஃபினெட்லி கால் ஹிம், நான் அவருக்கு கண்டிப்பாக கால் பண்ணுறேன், டோன்ட் வரி, கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அம்மா, கோ சேஞ்ச் யுவர் க்ளோத்ஸ் அண்ட் கம் குயிக்லி, த ஃபுட் ஹஸ் பிகம் கம்ப்ளீட்லி கோல்டு. சரி, இப்போ கவனிங்க, கோ சேஞ்ச் யுவர் க்ளோத்ஸ் அப்படின்னாலும் கோ சேஞ்ச் யுவர் ட்ரெஸ் அப்படின்னாலும் ஒரே அர்த்தம் தான். போயிட்டு ட்ரெஸ்ஸை மாற்று அப்படின்னு அர்த்தம். அண்ட் மற்றும் கம் குயிக்லி, சீக்கிரமா வா, போயிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு சீக்கிரமா வா. இப்போ கவனிங்க, த ஃபுட் ஹேஸ் பிகம் கோல்டு அப்படின்னா சாப்பாடு ஆறி போச்சு அப்படின்னு அர்த்தம். த ஃபுட் ஹேஸ் பிகம் கம்ப்ளீட்லி கோல்டு அப்படின்னா சாப்பாடு சுத்தமா ஆறி போச்சு அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ கவனிங்க, கிவ் மீ அப்படின்னு சேர்த்து உச்சரிங்க. கிவ் மீ 5 minutes, ஒரு 5 நிமிஷம் கொடு. ஐ வில் வாஷ் மை ஹேண்ட்ஸ் அண்ட் கம், கை கழுவிட்டு வந்துடுறேன். பேச்சு தமிழுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 5 நிமிஷம் இரு, கை கழுவிட்டு வந்துடுறேன். நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை, ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.